அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த ஹோட்டலில் நம்ம சாப்பிட போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக போட்டு வச்சுருப்பாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவரைக்காயெல்லாம் வச்சு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க. இன்னொரு வாட்டி கேட்டால் கூட கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் அதே நம்ம வீட்டில் அவ்வளோ டேஸ்ட்டாக அதே மாதிரி பண்ண போகிறோம் இன்னைக்கு. அதை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம அவரைக்காயை தேவையான அளவு கட் பண்ணி 2 பக்கம் கட் பண்ணிட்டு அதில் இருக்கிற நார்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். வெங்காயம் தக்காளி 2 வெங்காயம் தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, மிளகாய் வெத்தலை, அதில் வந்து காஞ்ச மிளகாயை கொஞ்சம் அதில் கட் பண்ணி போட்டுட்டு வெங்காயம் தக்காளி 2த்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்தையும் தக்காளியும் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அலம்பிட்டு நறுக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த அவரைக்காயை தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கின பிறகு நாம் வந்து இந்த அவரைக்காயை இப்போ அதில் நான் வந்து போட போகிறேன். இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்காங்க. கட் பண்ணிவிட்டு அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பை நம்ம வந்து இதில் உப்பு சேர்க்க போகிறோம். இன்னும் இதில் வந்து நீங்கள் பச்சை பட்டாணிலாம் போட்டிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலேயே ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணுவாங்க. நம்ம வந்து திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடும் போல இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து தேங்காயெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து வீட்டில் பண்ணும்போது தேங்காய் சேர்ப்பாங்க. ஆனால் ஹோட்டலில் வந்து மேக்ஸிமம் தேங்காயெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. எந்தெந்த காய் அதில் நமக்கு சீப்பாக கிடைக்குதோ, விலை கம்மியாக கிடைக்குதோ அதெல்லாம் போட்டே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த அவரைக்காயை அதில் போட்டு நல்ல கிளறிட்டோம். அதில் வந்து இப்போ தேவையான அளவு உப்பு, சால்ட் பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் வந்து தாராளமாக சாப்பிடலாம். 5-6 பேர் தாராளமாக சாப்பிடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் அதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா வந்து அதை கிளறி கொடுக்குறேன். இந்த சால்ட்லாம் வந்து நல்ல மிக்ஸ் பண்ணணும். அதில் மிக்ஸ் ஆகணும். நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக தண்ணியை லேசாக தெளித்து விட்டுட்டு என்ன பண்ணுங்க, ஒரு தட்டு போட்டு அதில் நம்ம வந்து மூடிட போகிறோம். தட்டு போட்டு மூடிட்டோம்னா அந்த ஆவிலே வந்து சீக்கிரம் வெந்துடும். நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு மாதிரி ஆயிரும். அது மாதிரியும் ஆகக்கூடாது. லேசாக தண்ணி பட்டு அது வந்து பொரியல் மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இப்போ தட்டு போட்டு மூடி இருக்கோம். அடுப்பை வந்து மீடியமாக வச்சுருங்க. இல்லைன்னா சிம்மில் கூட வச்சுருங்க. பெருசாக வச்சுட்டிங்கன்னா இல்லை கருகி போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா நம்ம வந்து வதக்கிறோம். மீண்டும் ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த அவரைக்காய், தக்காளி, வெங்காயம் பொரியல் ஹோட்டல் டேஸ்ட்டில் வீட்டில் எல்லாருமே இதை வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த அவரைக்காய் பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் தேவைப்பட்டால் தேங்காய் ஆட் பண்ணுங்கள். தேங்காய் ஆட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. இதே மாதிரி செய்து பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலேயே இதை வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி வெறுமனையே சாப்பிடலாம். அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு அடுத்தடுத்த இது போன்ற சமையல் வீடியோக்களுக்கு, வெஜிடேரியன் சமையல் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.